the markings we find this morning on our homes. I feel they were warning us. Hi everyone, நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து யூகேயில் எடுத்த படம், யூகே படம் வந்து ஹாரர் ஜேனர் அப்படின்னு தான் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த படத்தோட போஸ்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க. அதை நம்பி அந்த போஸ்டையும் நம்பி அந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். இன்றைக்கி நான் பார்த்த 2 படங்களுமே, அதாவது நேற்று நைட்டு பார்த்த 2 படங்களுமே வந்து ஒரு சூற மொக்கையான படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ரிவ்யூ போட்டிருப்போம், மர்மர் அப்படின்னு ஒரு படம், தமிழ் படம். ரொம்ப நாளாக தமிழ் படமே பார்க்கலையே, நம்ம கொரியன் படங்களையும் ஹாலிவுட் படங்களையுமே பார்த்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு நான் தமிழ் படம் பார்க்க போய் சிக்கிட்டேன் அந்த படத்துக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு படம் தான் அந்த மர்மர். சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த வில்லேஜ் அப்படிங்கிற படமும். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, பிடிக்காத படத்தை ஏன் நீ போடுற அப்படின்னா யாரும் பார்க்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சுற்றி ஒரு காடு இருக்குது. கிட்டத்தட்ட மர்மர் மாதிரி தாங்க அந்த காடு இருக்குது. அந்த காட்டிலேருந்து சில அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து இந்த கிராமத்தை வந்து அடிக்கடி வந்து தாக்குது. எப்படி தாக்குது அப்படின்னா, அவங்க வளர்க்குற அந்த கோழிகள், புறாக்கள், ஆடு மாடுகளை வந்து கொன்னுட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு அப்படியே அந்த பாடியை வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்கள வந்து நம்மளோட பிராணிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம யாராவது ஒருத்தர் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் போய் காவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தங்க போய் அந்த காட்டு ஓரத்தில் அந்த அந்த காட்டுக்கும் அந்த இதுக்கும் இடையில இருக்கிற இடைவெளியில் வந்து காவல் இருக்கிற மாதிரி சில கூடாரங்கள்லாம் போட்டு காவல் இருக்கிறாங்க நைட்டில் வந்து பாதுகாக்கிறதுக்காக. நிறைய வாசகங்கள், மஞ்சள் கலரில் கொடி, இந்த மாதிரிலாம் அந்த பேய் தான் வருதுன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால் நிறைய வாசகங்கள், சாமியோட வாசகங்கள், அந்த சாமி எழுத்துக்கள் இதெல்லாம் போட்டு குத்தி வச்சு அந்த பேயை வர விடாமல் தடுக்கிறதுக்காக அந்த ரவுண்டாக அந்த கிராமத்தை சுற்றி ஒரு லேயர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஒரு பார்வையிலேருந்த பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு மேலே வந்து காதல் வருது. அந்த காதலனுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு உயிர் போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து நிகழ்து. இதனால் வந்து அந்த பெண் அந்த கிராமத்தை விட்டு வெளியே போய் தான் அந்த காதலனை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவள் வெளில போய் அந்த பேய்கள்கிட்டேருந்து தப்பிச்சு அவன் அந்த காதலனை காப்பாற்றினாலா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட உண்மை. ஒரு சூற மொக்க படம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் பேயின்னு ஒரு அளவும் கிடையாது. இவங்க இந்த கிராமத்தில் இருக்கிறவனுங்க ஒரு 5-6 பேர் எல்லோரும் நகரத்தை நோக்கி போகிறாங்க. அதனால் நம்ம கிராமத்தோட தன்மை வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக வந்து போய் சொல்லி இந்த கிராமத்தை தாண்டி போனீங்க அப்படின்னா அந்த பேய் வந்து அட்டாக் பண்ணிடும், பேய் வந்து நம்மளையெல்லாம் காலி பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு இவனுங்களே ஒரு 5-6 பேர் காசு கொடுத்து அந்த பேய் மாதிரி நடிக்க சொல்லி ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து வெட்டி ரத்தத்தை அங்கே எங்கேயும் தெளித்து விட்டு பொய்யா ஒரு இதை வந்து பரப்பி வச்சுருக்கானுங்க. கடைசியில் தன்னோட பெண் வந்து தன்னோட மகளே வந்து ஒரு பையனை காதலிக்கிறா. அந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாகக்கூடிய சூழ்நிலையில் வந்து உருவாயிருச்சு. அதனால் அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உண்மையை வந்து அந்த அப்பா வந்து அதை வெளிப்படுத்துகிறாரு. கடைசியில் அந்த பெண் போய் அந்த நகரத்தில் போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து தன்னோட காதலனை வந்து காப்பாற்றிட்டா அப்படிங்கிறது அந்த படத்தோட காதல் கதை. ஆனால் ஜேர்னர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஹாரர் த்ரில்லருக்கும் இந்த படத்துக்கும்
ஏணி வச்சா இல்லை, ஹெலிகாப்டர் வச்சா கூட எட்டாது. அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை, திரைக்கதை எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு பொய்யான ஒரு பரப்புவதல் மூலமாக அந்த படத்தை வந்து பார்க்க வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கு தான் நான் வந்து இந்த மர்மர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த படமும் இந்த படமும் கிட்டத்தட்ட சேம் கேட்டகரி தான். இந்த படத்தை வந்து பார்க்க நேர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்காதீங்க. படத்தோட பேர் வந்து த வில்லேஜ் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.